வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியா பாகிஸ்தான் மீது எப்போ வேணாலும் போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவிக்கு இருக்கு. இதனால பாகிஸ்தான் ராணுவம்லாம் பீதியில் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மத கல்வி நிறுவனங்களை மூட பாகிஸ்தான் ராணுவம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. பிஓகேவை மீட்க இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நம்ம இந்தியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானை தாக்கி பிஓகேவை மீட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிஓகேல இருக்கக்கூடிய மத கல்வி நிறுவனங்கள் இப்போ மூடப்பட்டுள்ளன. அடுத்து எல்லையோர கிராம மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் என்ன அறிவுறுத்தி இருக்காங்கன்னா 10 நாட்களுக்கு உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும்படி அறிவுறுத்தி இருக்காங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்தியா தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய 1200 சோல்ஜர்ஸு உடனே ரிசைன் பண்ணியிருக்காங்க. சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, ராணுவ அதிகாரிகள் 200 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு உடனடியாக ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதியிருக்காங்க. இந்த தகவல் வெளிவந்துச்சு. ஆனால் நம்ம இந்திய ராணுவம் அப்படியே ஆப்போசிட்டு. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் நம்மளுடைய ராணுவ தளபதிக்கு லெட்டர் மேலே லெட்டராக எழுதிக்கிருக்காங்களாம். என்ன தெரியுமா? நாங்களும் வரோம், நாங்கள் ரிட்டையர் ஆன ஆர்மியில் இருந்தவங்க சோல்ஜர்ஸுக்கு ஏஜ் அப்படிங்கிறதே கிடையாது, எங்களுக்கு மன உறுதி இப்பயும் இருக்குது, அதனால நாங்கள் இந்தியாவுக்காக சேவை செய்ய ஆசைப்படுறோம், எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம் எல்லையில் வார் நடக்கும்போது, அதனால் எங்களை சேவை செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுடைய இராணுவ தளபதிக்கு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் பலர் நூற்றுக்கணக்கானோர் கடிதத்துக்கு மேலே கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு கடிதம் மட்டும் வெளிவந்திருக்கு. அதில் அவருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 75 வயசுங்க. அவர் சொல்கிறாரு, 1971 போரில் நான் இருந்தேன், இந்தியாவுக்காக நான் சண்டை போட்டேன், அந்த வாரில் நம்ம ஜெயித்தோம். இப்போ எனக்கு 75 வயசு ஆகுது. வயசு தான் கூடயே தவிர மன உறுதி ஃபிசிக்கலாக நான் ஃபிட்டாக தான் இருக்கேன். அதனால் என்னால் முடிந்த கான்ட்ரிபியூஷனை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உடனடியாக என்னுடைய கோரிக்கைக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 75 வயது இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கடிதம் எழுதியிருக்காரு. இதுதான் நம்ம இந்திய இராணுவத்துக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். மூணாவது டாபிக், தமிழக பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் கூடியிருக்கு. பாஜகவுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் மையக்குழு கூட்டம் இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டது? ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டாரு, வானதி சீனிவாசன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஹெச் ராஜா அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இவங்களாம் இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எங்க அண்ணாமலை, வேர் இஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒட்டுமொத்த தொண்டர்களும் இப்போ கேள்வி எழுப்புறாங்க. அண்ணாமலை இல்லாமல் ஒரு மையக்குழு கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொண்டர்களும் ஷாக் ஆகிறாங்க. அண்ணாமலை அமெரிக்கா போயிருந்தார். அமெரிக்காவிலிருந்து நேற்றைய தினம் தான் அவர் நாடு திரும்பியிருக்காரு. ஸோ அதன் காரணமாக அண்ணாமலையினால் வர முடியலையா, இல்லை அண்ணாமலை அவர்களாகவே இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்காரா? ஏன்னா அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை சுத்தமாக விரும்பலை. அப்படி ஓகே, கூட்டணி ஓகே அப்படின்னு சொன்னாலும் அது பாஜகவுடைய வளர்ச்சி சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்கிறாரு. அப்படின்னா என்ன? நம்ம 12% ஓட் ஷேர் வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதி பங்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதிமுக சவுக்கு சங்கரை பயன்படுத்தி 25 தொகுதிகளுக்கு மேலே பிஜேபிக்கு அதிமுக கொடுக்குற முடிவில் எடப்பாடி இல்லை. அந்த 25 தொகுதிகளுக்குள்ளேயே டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்குலாம் நீங்கள் பிரித்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னதாக சவுக்கு சங்கர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. சவுக்கு சங்கருடைய பேட்டி பாஜக தொண்டர்களுக்கு கொதிப்பை ஏற்படுத்தினுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களை கண்ட்ரோல் பண்ணணும், இது மாதிரி கூட்டணி உறுதியான பிறகு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் இது நல்லா இருக்காது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்தை தெரிவித்தாங்க. அதனால அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியதுனால அண்ணாமலையினால இந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியலையா, இல்லை ஓகே சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம ஓரமாக ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரா அப்படிங்கிற இந்த 2 கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த கன்ஃபியூஷனுக்கு கூடிய விரைவாக விடை கிடைக்கும். ஆக மொத்தம் ஒன்று உறுதி, அண்ணாமலை கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக என்டிஏனால் தமிழகத்தில் ஸ்கோர் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக பாஜகனால் தமிழகத்தில் ஸ்கோர் பண்ண முடியாது. அண்ணாமலையுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் பிஜேபிக்கு தமிழகத்தில். ஒருவேளை அண்ணாமலை சரி இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்தாருன்னா அது திமுகவுக்கு நல்லது. திமுக அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அதிமுகவுக்கு அண்ணாமலையை பிடிக்காது. ஆனால் அதிமுகவுக்கு அது பலவீனம் தான் அண்ணாமலை இல்லாமல் இருக்கிறது. அண்ணாமலை கேம்பெயின் பண்ணலைன்னா பிஜேபியுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணாமலை எதிர்ப்பதாக நினச்சிக்கிட்டு அதிமுக அவங்களே சூனியம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரூட் எப்படி போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.